அது எந்த விதமான இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, மெயினாக ஒரு 3 விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஒன்று ஆல்கஹால், ஓகே, ரெண்டாவது ட்ரக்கு, மூணாவது விமன் அண்ட் குழந்தைங்க ரிலேட்டட்ல பான் மூவி அடிக்ஷன். அங்க ஒரு பையனை 15 பேர் 20 பேர் சேர்ந்து தாக்குறது எப்படி கோஷ்டி தகராறு? இந்த மெயினா இந்த கோஷ்டி தகராறு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, தட் இஸ் பிட்வீன் கேங் டு கேங் பார்க்கும்போது, ரவுடிசம் பேஸ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது அப்படின்னு பார்த்தா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஈகோ எல்லா இடங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. தட் இஸ் இந்த பிட்வீன் இந்த இரு தரப்பு கோஷ்டிகளோ இல்லை இந்த வெட்டுறதோ அதனை நோக்கி போகக்கூடிய மேட்டர்ஸ் வந்து வட சென்னைன்னு கிடையாது, இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு கிரைம். முதல்ல ஏன் பிட்வீன் அந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல பிரச்சனை நடந்தது, என்ன மோதலுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எஸ் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு சர்வசாதாரணமா நடக்குது அப்படின்னா அப்போ லைக் என்ன காரணமா இருக்க முடியும்? இது வந்து ஒருவேளை பிட்வீன் 2 குரூப்ஸ் நடந்தது வந்து ரொம்ப நாளா பிளான்டா இருந்தது அப்படின்னா அப்ப அது பெரிய கனெக்டா இருக்கும். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி நிற்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். சென்னை துறைமுகம் தொகுதியில் நடந்த கத்தி குத்து சம்பவம் அது வந்து இன்னைக்கு பரபரப்பா நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. வெளிப்படையா இறங்கி கையில ஆயுதங்களை ஏந்தி சண்டை போடுற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு அது ஊடகங்களையும் பதிவு செய்யப்பட்டு நம்மளும் பார்க்க முடிகிறது. அங்க போய் பதறி ஓடுறாங்க மக்கள் எல்லாம். இந்த துணிச்சல், இந்த சினாரியோ எப்படி அமையுது? இங்க அந்த லைன்ல இருந்து நம்ம பிடிச்சி வருவோம். ஏன்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இளைஞர் அவரோட பேர் இதுல வரும்போது அந்த போண்டா விஜய் அப்படிங்கிறது பேர் அடிபட்டுட்டே இருக்கு. அப்புறம் இவர் தான் ஒன்லி இதுல அவரும் இன்னொரு பர்சன் பேரும் இதுல அடிபடுறது கார்த்திக். ஐ திங்க் 2 பேரோட பேரும் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இதுல மெயினா இந்த போண்டா விஜய் அப்படிங்கிற பேர் அடிபடும் போது அங்க சொல்லக்கூடிய விஷயம், அவர் அப்ப மது போதையில இருந்தாரு அப்படிங்கறதும் நீங்க வந்து ஊடகங்கள் மூலியமா எல்லாரும் சொல்ற ஒரு மேட்டரா இருக்கீங்க. ஓகே, இது ஏன் இந்த லைனை பிடிச்சி நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இன்னைக்கு தொடர்ச்சியாக ஓகே இன்னைக்கு இல்லை லைக் நம்ம ஒரு கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச ஆரம்பித்த காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் டுவர்ட்ஸ் அது குரூப் மோதலா இருந்தாலும் சரி, ஆன் அ காமன் நோட் அது எந்த விதமான இஷ்யூஸா இருந்தாலும் சரி, மெயினா ஒரு 3 விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஒன்னு ஆல்கஹால், ஓகே, ரெண்டாவது ட்ரக், மூணாவது விமன் அண்ட் குழந்தைங்க ரிலேட்டட்ல பான் மூவி அடிக்ஷன். ஓகே, இது மூணுமே இருக்கும்போது ஏன் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்ன்றாங்களே, அப்ப தெளிவா தான் இருக்கும். இல்ல ஸ்கெட்ச் கரெக்ட்டா பண்ணனும், பிளான் போட்டு தூக்கணும். இன்னும் சில பேர் சொல்லும்போது இந்த கிரிமினல்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா இருக்கிறத விட சில பேர் சொல்லுவாங்க அந்த போதையில இருக்கும்போது தட் இஸ் லைக் அது ஆல்கஹாலோ ட்ரக்கோ அந்த போதையில இருக்கும்போது மூளை இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஏன்னா பிகாஸ் இதையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு விடை தெரியாத ஒரு மேட்டரா என்ன இருக்குன்னா, போன வாரம் இந்த கோவையில நடந்த ஒரு மாணவனோட கொலை. ஆமா, அமுதன், கோவை அமுதன் கல்லூரி மாணவன். இதே சென்னையில வந்து நடந்த ஒரு திருவள்ளூர்ல தனுஷ், அதுவும் 2 இடத்துலயும் மெயினா ட்ரக் இன்வால்வ்மெண்ட் பெருசா பேசும். ஓகே, ட்ரக் டிராஃபிக்கிங், ட்ரக் பெடலர்ஸ் அப்படிங்கிறது பெருசா பேசப்படுது. இங்கேயும் அவங்க பேரண்ட்ஸ் வைக்கக்கூடிய அலிகேஷன் அதுதான், அங்கேயும் அவங்க பேரண்ட்ஸ் வைக்கக்கூடிய அலிகேஷன் அதுதான். ஏன்னா முற்றிலுமாக அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல தட் இஸ் இந்துஸ்தான் காலேஜ் அந்த இன்சிடென்ட்ல பார்த்தோம்னா காலேஜ் பேவர் சொல்லிட்டீங்களா, அது எல்லா ஊடகங்களையும் வந்த ஒரு இதுதான். ஓகே சரி, ஓகே, ஒரு தனியார் கல்லூரி சரிங்களா அப்படி எடுத்து அப்படின்னா காவல்துறை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம், அதுல வந்து செல்போன் அப்படிங்கறது அங்க பெருசா பேசப்படுறது இல்லையா? சோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல குக்க அடிச்சாங்கன்னு பேசப்படுது. ஓகே, இதே பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ட்ரக் யாராரு உள்ள சேல் பண்ணாங்களோ அவங்க பேரெல்லாம் என் பையன் சொல்லிட்டான். சரி, அங்க மெயினா ஒரு விஷயம், ஒரு பேஸ் லைன் எங்கன்னா நம்ம பார்க்கலாம்னா, இது எப்படி கோஷ்டி தகராறு ஆகும் பிட்வீன் குரூப். ஏன்னா இதுல பார்த்தோம்னா இப்ப என்ன பேச போற இந்த துறைமுகம் மேட்டர்ல பார்த்தோம்னா வண்ணாரப்பேட்டையில லைக் கோஷ்டி தகராறு தான் இது பார்க்கப்படுது. நம்ம சிசிடிவில பார்க்கும்போது கும்பலா வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அங்க ஒரு பையனை 15 பேர் 20 பேர் சேர்ந்து தாக்குறது எப்படி கோஷ்டி தகராறு ஆக முடியும்? அமைச்சர் சொல்றாரு, நான் நம்புறேன். சரி, ஓகே, அது வந்து யார் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அடுத்ததை நோக்கி நம்ம போகும்போது இன்னும் லீகலா ப்ரூவ் ஆகும்போது அது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஏன்னா அங்க என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா லைக் அந்த போஸ்ட்மார்ட்டம் அங்கே நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நம்ம இதுலயும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் எவிடன்ஸ் முக்கிய ரோல் அங்கே ப்ளே பண்ண போகுது. இதே இங்கே சொல்லும் போது அங்கே நம்ம இது வரட்டும், அந்த திருவெற்றியூர் மேட்டர்லயும் வரும்போது என் பையனோட ஃப்ரெண்டு தான் கேட்டான். ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது அவன் வந்து கஞ்சா யூஸ் பண்ணிட்டு மூஞ்சில லைக் ஊதும் போது அந்த இது வந்தது, என் பையனோட ஃப்ரெண்டு தான் கேட்டான். அன்னைக்கு அந்த என் பையனோட ஃப்ரெண்டு வந்திருந்து அவன் உயிர் போயிருக்க வேண்டியது, என் பையனோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, கழுத்துல மிதிச்சு இது பண்ணியிருக்காங்க, அங்கேயும் அடிச்சு இது பண்ணியிருக்காங்கன்றது. ஓகே, இதனை தாண்டி அப்படியே வரும்போது இந்த மெயினா இந்த கோஷ்டி தகராறு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தட் இஸ் பிட்வீன் கேங் டு கேங் பார்க்கும்போது, ரவுடிசம் பேஸ்ல பார்க்கும்போது
எப்படி இருக்கும் அது அப்படின்னு பார்த்தா நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி. Ego தான். ஈகோ. இந்த ஏரியால யார் இருக்கணும், யார் கெத்து, நீ யார் கெத்து. யார் ஓகே, கெத்து. அடுத்தது பார்க்கும்போது ரிவெஞ்ச், பழிக்கு பழி. என் குரூப்ல இருக்க ஒருத்தரை நீ தொட்டுட்டா உன் குரூப்ல இருக்க ஒருத்தரை நான் விட மாட்டேன். ஆமா, லேபிள். Okay. ஏன் லேபிள் அடிச்சா லேபிள் விட Yes. மாட்டேன். சோ அப்படிங்கிற மாதிரி போகும். ஓகே, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, தட் இஸ் இந்த இரு குழுக்களுக்கு மத்தியில், அதாவது பிட்வீன் டூ கேங்ஸ். ஓகே, அதாவது அந்த பழைய சிறைசாலையில இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்துல நடந்த ஒரு ஸ்டான்லிக்கு பின்புறம். அங்க நடந்த ஒரு விஷயம், அங்க நடந்த ஒண்ணுதான் இங்க ரெண்டும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, லைக் ஆல்ரெடி 2 குரூப்புக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருந்தது அப்படின்னும், அதுல யார் தாக்கப்பட்டாங்களோ ஓகே அவங்க வந்து இந்த போண்டா விஜய் அவருக்கு வந்து கால் பண்ணதுனால அவரு லைக் அந்த மது போதையில ஒரு அருவாள் எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்ததா அங்க வந்து சொல்லப்படுது. ஓகே, அவர் பைக் வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்ததுனால அங்க இருக்கக்கூடியவர்கள் ஏன்னு கேட்கும் போது இவர் அந்த தாக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஆப்போசிட் குரூப்ல இருக்கக்கூடிய கார்த்தின் ஒருத்தர் இவரோட அருவாலை வாங்கி இவரை வெட்டினாரு அப்படிங்கிறது அவரு அகைன் இப்ப ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. ஓகே, இதுல அடுத்தடுத்த கட்டம் அதை இன்னும் இதுல வந்து எத்தனை பேர் இன்வால்வ்டா இருக்காங்க, அவங்களோட அடையாளம், அவர்களை வந்து அடையாளம் காணக்கூடிய அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ், இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த போண்டா கார்த்தி அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடியது. ஓகே, இதெல்லாம் வைத்து மட்டும் தான் முதல்ல ஏன் பிட்வீன் அந்த 2 குரூப்புக்கு நடுவுல பிரச்சனை நடந்தது, என்ன மோதலுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது எஸ் நமக்கு தெரிய வரும். அதை வச்சுதான் நமக்கு இன்னும் நிறைய லிங்க்ஸ் அங்க கிடைக்கும். இந்த 2 குரூப் யாரு, இந்த ரெண்டு குரூப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வயதாகுது, அந்த சம்பவம் நடக்கும் போது அவங்க எல்லாம் நார்மலா இருந்தாங்களா இல்ல ஏதாவது ஆல்கஹால் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்தாங்களா. அதுதான் இப்ப பலரும் கேட்கறது. இவர் கொலை பண்ணிட்டாரு அதுக்கு தண்டனை கிடைக்கும் போது, குடிச்சிட்டு கொலை பண்ணிட்டாரு அதுக்கும் தண்டனை கிடைக்கும் போது, அதனால குடிச்சிட்டு கொலை பண்றது அது என்ன இங்க நீங்க சைக்காலஜிக்கல் இதுவா எடுத்து பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி மேக்சிமம் ஒரு ஹீனியஸ் கிரைம்ல இருக்கவங்க எல்லாருமே, இந்த மாதிரி கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆல்கஹால் ட்ரக்கோட அர்ஜ் அது கொடுக்கக்கூடிய ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இதே மறந்துருக்க மாட்டோம், லாஸ்ட் இயர் நடந்த ஒரு மேட்ரு, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு பெண் போலீஸ் கிட்ட யூனிஃபார்ம்ல இருந்தவங்க கிட்ட பின்னாடி இருந்து நீ வந்து அவங்கள லைக் ஹராஸ் பண்ண போகும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது ஸ்பாட்ல இருந்து எல்லாரும் வந்து அடிக்க போகும்போது மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சது. என்னன்னா எனக்கு தெரியாது போலீஸ் அப்படிங்கிறதுலாம். ஓகே, ஸோ அவ்வளோ தெளிவா நீங்க குடிச்சிட்டு போய் ஒரு பெண்ணை தொடறீங்க, ஒரு யூனிஃபார்ம்ல அவங்க இருக்காங்கன்னு நல்லா தெரியும், சுத்தி எல்லாரும் அடிக்கும் போது வந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு அடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டுட்டு போக முடியும். அதனால லால நமக்கு ஒரு பாயிண்டே இருக்கு, இன்டாக்சிகேஷன் வந்து இஸ் நெவர் an exception, எதுவுமே கிடையாது, ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு எதுவுமே அங்க கொடுக்கப்பட மாட்டாது. ஓகே, இல்லைங்க நான் போதையில இருந்தேன், ஐயோ நான் குடிச்சிருந்தேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட் எங்கேயுமே எக்ஸம்ஷன் ரூல்ல வரவே வராது. பட் போதையும் ஒரு காரணம்னு நம்ம சொல்றோம். ஆமா, இப்ப நம்ம நேர்காணலே கூட போதையும் ஒரு காரணம்ன்றோம். பட் ஆனா போதையை வந்து நாங்க காரணம் பண்ணி தப்பிக்க முடியாது அப்படின்றோம். என்ன எனக்கு புரியல எப்படி. எஸ், இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போதை எடுக்கிறது அகைன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்கஹால் தாண்டி ஒரு பக்கம் ட்ரக் வந்து செல்லிங் ஒரு கன்சப்ஷன் ரெண்டுமே தப்பு. சரி, ஓகே, அது வந்து ஸ்மாலர் குவான்டிட்டி வெர்சஸ் அந்த கமர்ஷியல் குவான்டிட்டி, அந்த கான்செப்ட்ஸ்ல அது NDPS ஆக்ட் போகும்போது ரொம்ப டீடைலா போகும். ஓகே, சோ அது ரெண்டுமே தவறு அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கிறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, பயன்படுத்துறதும் தப்பு. ஓகே, கரெக்ட்டா. சோ அப்படி இருக்கும்போது நீங்க தடை செய்யப்பட்ட ஒண்ண உங்களோட பர்சனல் சுய ஒரு லாபத்துக்காக செல்ஃபிஷா நீங்க கன்சியூம் பண்ணிட்டு ஒரு கிரைம் பண்றீங்கன்னு போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது அதே மாதிரி ஆல்கஹால் அப்படின்னு போகும்போது எஸ் ஆல்கஹால் விற்கிற இடத்துல போயிட்டு நம்ம திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா முழு மது விலக்கு அப்படிங்கறத நோக்கி தான் எல்லாருமே அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் விளைவாக தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து புதியதா பதவியேற்ற ஆட்சி வந்துட்டு அந்த ஜோன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து பப்ளிக் பிளேசஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் ஷிப்பிங் பிளேசஸ் இருக்கும், பள்ளிக்கூடம் எங்க இருக்கு, மருத்துவமனை எங்க இருக்கு, கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கணும், பஸ் ஸ்டாண்ட் 500 மீட்டர்ஸ்ல இருக்க கூடாது. ஏன்னா அங்க இருந்து குடிச்சிட்டு வரவங்க அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற நோக்கி தான் ஐ திங்க் ஒரு 700 மதுபான கடைகள் வந்து மூடப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து விச் மீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்க குறைக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கப்புறம் அந்த 21 இயர்ஸ் வந்து மேண்டேட்டரி ஆக்கப்பட்டது இல்லையா? 21 இயர்ஸ் கீழே வந்து நீங்க சேல் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மாட்டுவீங்க, யூ வில் பி லயபிள். அப்படி உங்களுக்கு வந்து அவங்க ஏஜ்ல பிரச்சனை இருக்கா, நீங்க உங்க கார்ட்ஸை வாங்கி செக் பண்ணுங்க, மீன்ஸ் கவர்மெண்ட் ஐடிஸை வாங்கி செக் பண்ணுங்க. ஸோ முடிந்த அளவுக்கு குறைப்பதற்கான ஒரு மேட்டர்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டுவர்ட்ஸ் ட்ரக்கை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரை ஃபோர்ஸ் ஒரு 1000 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி. இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்னன்னா இது எந்த அளவுக்கு டீப் ரூட்டடா இருக்குன்றது தான் இங்க மேட்டர். ஐ திங்க் இது நம்ம நேற்று முன்னாடி சட்டசபையில் கூட பெருசாக பேசப்பட்டது. தட் இஸ் அகைன் இந்த கோவை மாணவனோட இதை தொடர்ந்து இந்த ட்ரக் கலாச்சாரம் அப்படிங்கிறது பேசப்படும் போது அது வந்து எப்படின்னா இந்த கட்சி ரீதியாக பார்க்கும்போது
இது இன்னைக்கு வந்தது கிடையாது. ஒரு நாள்ல we cannot like eradicate ரூட்ல இருந்து இது முன்னாடி இருந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது, அவங்க டீப் ரூட்டடா வச்சுட்டாங்கன்னு சொல்லி சில பெயர்கள் எல்லாமே ஜாஃபர் சாதிக் பெயர் சில பெயர் எல்லாமே அங்க வந்து பேசப்பட்டது, அது அப்படியே கொண்டு வரப்பட்டது. ஓகே, சோ இது ஒரு பக்கம். ஓகே, இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற போது கண்டிப்பா அதற்கான உச்சபட்ச தண்டனை அங்க இருக்க போகுது. ஓகே, இதே NDPS அப்படிக்குள்ள அவங்க மாட்டினாங்கன்னா பெயில் வாங்குறதே ரொம்ப டஃப். அப்படி தமிழ்ல சொல்லு. எஸ், இங்க வந்து லைக் போதைப் பொருள் அவங்க வந்து ஏதாவது இன்வால்வ் ஆகி அவங்க வந்து உள்ள போய் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிணை கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். போதைப் பொருள் பயன்படுத்தி குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் பிணை கிடைப்பது கன்செப்ஷன் குற்ற செயலை தாண்டி அவங்க எங்கேயாவது போதைப் பொருள் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டாலே, அதாவது மேம் இப்ப போதைப் பொருள் பயன்படுத்தி நான் ஒரு தவறு பண்ணா எனக்கு பிணை கிடைக்காது. ஆமா, அதே நேரத்துல அந்த போதைப் பொருளை நான் பயன்படுத்தணும் இல்லையா, நான் அந்த போதைப் பொருள் எங்க வாங்குறது விசாரிப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அங்க இருந்து தான் எல்லாருமே மாட்டுவாங்க. அதான் சொல்ல வர, சில பேருக்கு பெயில் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது, உள்ள இருந்தே கேஸை கண்டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் அது என்ன ஆகும்னா, இப்ப நமக்கு இருக்கு இல்லையா, ஒரு தவறு நீ ஒரு தப்பு நார்மல் ஸ்டேட்ல நீ ஒரு தப்பு பண்ணனா இதற்கு யாரு காரணம், யார் உன்னை தூண்டி விட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கொயரி எல்லாம் அங்க இருக்க போகுது. சரி, ஓகே, அதே மாதிரிதான் போதைப் பொருள் வரும்போது உனக்கு ஒரு விஷயம் உனக்கு இவ்வளவு ஈஸியா உன் கையில கிடைக்குது, விச் மீன்ஸ் பேண்ட் ஒரு பொருள். ஓகே, நீ எங்க இருந்து வாங்கின, அப்ப அங்க புடிச்சு அந்த லிங்க் போகும்போது யார்கிட்ட இருந்துன்றது ஒண்ணு போகும்ல, ஏண்டா நீ அவனை வெட்டின அப்படின்னு விசாரிப்பாங்களா, எங்கடா போதைப் பொருள் அவனு விசாரிப்பாங்க. ரெண்டுமே இருக்கு, தெளிவா சொல்றீங்க. ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே நடக்கும். எஸ், சரி, ஓகே. இதுல வந்து ஆல்கஹால்ன்றதா இப்போதைக்கு சொல்லப்பட்டது இந்த பர்டிகுலர் இஷ்யூல. ஓகே, அப்ப குடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வயது ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கப்படும், என்ன வயது அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அதனை தாண்டி இதற்கு முன்னாடி ஏதாவது நீ சம்பவத்துல ஈடுபட்டிருக்கியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க கொண்டு வரப்படும். எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ் வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத போலீஸ் விசாரிப்பாங்க. எஸ், பேக்ரவுண்ட் செக் which is mandatory. செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் அதுல தான் நம்ம நிறைய கேஸ்ல தெரிய வருது. இவர் அரெஸ்ட் பண்ணப்படும் போது இல்ல இதற்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டவர், பெயில்ல வெளியில வந்து இவர் குற்ற சம்பவம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரிய வருது இல்லையா. அதுலதான் வந்து இவருக்கு ஸ்கெட்ச் போட்டதே காவல்துறை கண்டுபிடிக்கும் இல்லையா. எஸ், உனக்கு நீ ஒரு பகை பண்ணிருக்க உனக்கே தெரியல, ஒருத்தர் ரெடியா இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ இது குரூப் இதுன்னு வரும்போது இங்க நடந்ததா அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, அதை தாண்டி நீ அவனை வெட்ட போனதால அவனை வெட்டினானா இல்ல உங்களுக்குள்ள எப்படி கனெக்டிவிட்டி வந்தது, இன்னொன்னு சொல்ற மாதிரி இதுல முதல்ல என்ன வயது உடையவர்கள் இருக்க போறாங்கன்றது இருக்க போகுது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சிரும். அண்டர் 18 அது கம்ப்ளீட்டா ஜுவனல் கான்செப்ட்டுக்கு போயிடும், ஜுவனல் ஜஸ்டிஸ் கான்செப்ட்டுக்கு போயிடும், ஜேஜே போர்டு கிட்ட போயிடும், இது இந்த கான்செப்ட் கீழே போயிடும். ஓகே, இங்க என்ன மெயினா அப்படின்னா இவ்வளவு ஈஸியா அது அவ்வளவு ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமா நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா டுவர்ட்ஸ் அந்த பெண்கள்னு வரும்போது தான் சிங்கப்பெண் சிறப்பு ஃபோர்ஸ் அந்த பேட்ரோல் எல்லாமே கொண்டு வரப்பட்டது, ஒரு காமன் பேட்ரோல் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு சர்வசாதாரணமா நடக்குது அப்படின்னா அப்போ லைக் என்ன காரணமா இருக்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு வேளை பிட்வீன் 2 குரூப்ஸ் நடந்தது வந்து ரொம்ப நாளா பிளான்டா இருந்தது அப்படின்னா அப்ப அது பெரிய கனெக்டா இருக்கும், கான்ஸ்பைரிங் ஆக்டா இருக்கும், கூட்டாக சேர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக அது மாறும். ரொம்ப நாளா திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா. திட்டமிட்டு இருப்பாங்க, திட்டமிட்டவர்களா எதனால திட்டமிட்டாங்கன்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா. திட்டமிட்டவர்கள் யார், எதனால திட்டமிட்டாங்க, எப்ப இதை பண்ணி முடிச்சாங்க. எஸ், அது ஒரு வேளை வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடா இருந்ததுன்னா. இல்ல அப்படின்னா 2 குரூப்புக்கு நடுவுல பிரச்சனை இருந்தது, சும்மா இங்க இருக்கும் இல்லையா, பிட்வீன் குரூப்ஸ் இருக்கும்போது ஏன்னு சொன்னாலே நான் நினைச்சேன் நீங்க சொல்றீங்க ஏனாலே என்ன அடிச்சிடலாம், ஏனாலே அங்க பிரச்சனை, which means ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, ஸ்டார்டிங் ஒரு இக்னைட்டிங் கேஸ் லைட்டிங் இது கிடைக்காதா, கிடைச்சதுன்னா நம்ம அவனை திரும்ப தாக்கிடலான்றது இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இது இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ப்ரிலிமினரி, நம்ம சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் அடுத்த ப்ராசஸ் நோக்கி போகும்போது மட்டும்தான் வாட் இஸ் த ரியல் காஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிய வரும். இப்ப இதுல அட்ரஸ் பண்ணி காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா மறுபடியும் இது தொடரும் இல்லையா, கண்டினியூ ஆகும். கண்டிப்பாக அது கரெக்டான ஆளை பிடிக்கணும் இல்லையா, அதுல என்ன பண்ணுவாங்க காவல்துறை. இங்க மெயினா பாத்தீங்கன்னா சிசிடிவி இருக்கு இல்லையா, சோ சிசிடிவில கண்டிப்பா ஐடென்டிஃபைங் த பர்சன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டஃப் டாஸ்கா இருக்காது. ஏன்னா நிறைய இடத்துல சிசிடிவி இல்லாம தான் போலீஸார் திணறக்கூடிய விஷயங்களும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயே இல்ல நம்ம புனேல பார்த்தோம். எஸ், சோ அந்த மாதிரி சிசிடிவி அப்படிங்கிறது பெரிய ரோலா இருக்க போது, அதுல பர்சனை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது ஈஸியா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவும் நமக்கு வெளியே வந்தது அட் த சேம் டைம் சென்னையில லைக் 2 சம்பவங்கள் நடந்தது ஒரே நாள். அது கேகே நகர்ல பாத்தீங்களா சம்பவம். எஸ், அதுலயும் சிசிடிவில நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. மேம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா விஷயம் ரொம்ப சின்னதா இருக்கு, பைக்கை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டாங்க. கேகே நகர்ல அதுதான் பைக் வேகமா 5 பேர் பிளஸ் கொண்ட கும்பல் வந்துட்டு அவரை தாக்கிட்டு பைக் எல்லாம் உடைக்கிறது அடிக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒரு காரணமா நம்புற மாதிரி இருக்குமா இங்க. அப்ப என்ன இருக்கு அதன் பின்னாடி அப்படிங்கிறது இன்னும் சில பேருக்கு இருக்கும். எப்படின்னா நீ எப்படி என் ஏரியாக்குள்ள பைக்கை ஓட்டிட்டு வரலாம் ஃபாஸ்டா ஃபார் சில்லி ரீசன்ஸ்,
என் ஏரியாக்குள்ள அது எப்படி ஆயிடுனா ஏரியா பிரச்சனை ஆயிடும், ஏரியா தகராறு ஆயிடும். என் ஏரியாக்குள்ள நீ எப்படி வருவ, முதல்ல நீ யாரு, பைக்கில் நிறுத்தினா அவன் நிறுத்தாம போனா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் பண்றது நியாயப்படுத்த முடியாது கண்டிப்பா. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு அரௌண்ட் ரொம்ப லேட் நைட்ல நடந்த சம்பவம் கிடையாது. ஐ திங்க் அந்த கேகே நகர் சம்பவம் இல்லையா, ஸோ ஈவினிங் தான், ரொம்ப லேட் நைட் நடந்தது கிடையாது. இதுவும் ஐ திங்க் அரௌண்ட் ஒரு லைக் ஒரு 8 o'clock அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். மணாரப்பேட்டையும் அந்த மாதிரி சம்பவம் தான். நீங்க லேட் நைட்டா இருந்தா அவ்வளவு கூட்டம் அங்க இருந்திருக்காது. அது அவ்வளவு கூட்டமா இருக்காது, ஓடுறாங்க, மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறது நம்மளால பார்க்க முடியுது. ரத்தம் வந்துட்டு அவ்வளவு ரத்தங்கள் அவ்வளவு இது போனது நம்ம பிளர் பண்ணி நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஸோ இப்படி இருக்கும்போது இதுல ரெண்டு நம்ம பார்க்கணும் மெயினா. ஒண்ணு அந்த சொல்ற மாதிரி ஆல்கஹாலோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு பக்கம், ஓகே. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எப்படி ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ ஈஸியா அந்த கோஷ்டி மோதல் ஆர் பிட்வீன் 2 groups அப்படிங்கிறது இது எப்படி சர்வசாதாரணமா நடக்குது. இன்னொன்னு கேக்குறேன், சரியா பதில் சொல்றீங்க நான் நம்புறேன். எஸ், கையில ஆயுதங்களோட ஒரு கேங் உள்ள வராங்க, இல்ல ஆயுதங்களுடைய வாகனத்துல ஆயுதத்தை வச்சே பயணிக்கிறாங்க. இதான் நடந்திருக்கு இல்லையா, நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இங்க எந்த இடத்துல போலீஸ் இங்க மிஸ் பண்ணாங்க? சிஎஸ் அந்த ஆயுதங்கள்னு வரும்போது அறிவால் அப்படிங்கறத நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் இல்லையா. ஓகே, நான் அகைன் அது நான் வந்து உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க, ரொம்ப கவனமா இத சேஃப் ஜோன்ல யாருக்கு நோ சீங்க கவனம் சேஃப் ஜோன் கிடையாது. நம்மளோட எல்லா டிஸ்கஷன்ஸ் எடுத்து பார்த்துட்டாலும் நமக்கு தெரியும். ஓகே, எஸ் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது ஒருவேளை இவர்கள் அந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா, இதே மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டு இதே மாதிரி அந்த அருவாள் வச்சுட்டு சுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக காவல்துறையை நோக்கியான கேள்வி அந்த இடத்துல எழும்பும், ஃபார் ஷூர் வரும். ஓகே, ஸோ அந்த அருவாள் அப்படின்னும் போது இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சொல்றேன் இல்லையா, இது ப்ரிலிமினரி ஸ்டேட். ஓகே, இதுக்கப்புறம் அந்த லைனை பிடிச்சி நம்ம போகும்போது தான் இவங்க என்ன மாதிரியான பர்சன்ஸ் இருந்து ஒருவேளை இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவங்க அந்த மிரட்டுறது இதுல ஈடுபடுறது எல்லாமே சிட்டிக்குள்ள நடந்த உடனே கண்டுபிடிக்கிட்டு அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் அருவா எடுத்துட்டு வண்டியில வராம போறான், இங்க போலீஸ் பிடிச்சிருக்க வேண்டாமா, கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா? இஃப் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா முன்னாடி ஏன் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அந்த இடத்துல காவல்துறையை நோக்கி வைக்கப்படுற ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். நிறைவான ஒரு கேள்வி, வடசென்னை அப்படின்னாலே ஒரு 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 மாதிரி ஒரு உருவாக்கி வச்சிருந்த பிம்பம் இருக்கு. அதே பிம்பம் இதுல காப்பாற்றப்படுது. விருப்பம் போல இல்ல, நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரைம் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்ல மட்டும் நடக்கிறது கிடையாது. நம்ம சென்னை நம்ம சொல்றோம், சென்னை வந்து இந்த மாதிரி கிடையாது, நமக்கு வந்து ஊர் சைடு ரொம்ப நடக்குது, தட் இஸ் நம்ம ப்ராப்பர் டீப் சவுத்ல நடக்குதுன்னு கண்டிப்பா கிடையாது. சென்னையில நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பல்லாவரத்துல நடந்த இன்சிடென்ட், வட சென்னை. இப்ப பல்லாவரம்லாம் பிரைம் ஏரியா, ஏன் அந்த இடத்துல நடக்கணும்? அப்ப வட சென்னை அப்படின்னா நம்ம ஒரு ஐடென்டிட்டி பேஸ்டு வட சென்னை இருக்கக்கூடியவர்கள்னு கொண்டு போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. இது எல்லா பக்கமும் சிட்டின்னு சொல்லக்கூடிய லைக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயே வந்துட்டு எல்லா இடங்கள்லயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. தட் இஸ் இந்த பிட்வீன் இந்த இரு தரப்பு கோஷ்டிகளோ இல்லை இந்த வெட்டுறதோ அதனை நோக்கி போகக்கூடிய மேட்டர்ஸ் வந்து வட சென்னைன்னு கிடையாது, இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு கிரைம் தான். மறுபடியும் சமூக ஊடகங்கள்ல வட சென்னைனாலே அப்படிதான் சொல்றவங்களுக்கு என்ன உங்க பதில் என்ன வழக்குறது? நான் அதான் சொல்லிட்டேனே, அந்த மட்டுமே கிடையாது. அதை அட்ரஸ் பண்றவங்க மேபி நான் சொல்றேன் அந்த மூவியோட அந்த பேஸ் வச்சு அந்த எக்ஸாஜரேஷன் பாயிண்ட்ல வச்சு அப்படி அவங்க அட்ரஸ் பண்றவங்களா இருக்கும். இதே நீங்க தூக்கி வேற ஒரு ஏரியா பேர் வச்சு படம் எடுத்திருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா மக்கள் அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, அந்த காமன் டெர்மினாலஜி என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடுது. இதே அப்போ வேற இடத்துல நடந்தாலும் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும், அதை கண்டிப்பா ஃப்ரம் த ரூட்ல இருந்து அழிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும் இல்லையா அங்க. ஸோ வட சென்னைன்றது கிடையாது, சென்னையில சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்து. கோவையில அமுதன் கொல்லப்பட்டாரு, இரட்டை. இந்த இடத்துல வந்து தனுஷ் கொல்லப்பட்டாரு. இங்க அமைச்சர்லாம் போய் பாக்குறாங்க, கோவைன்றப்ப ஒரு கேப் கேக்குறாங்க. அங்க ஒரு கேள்வி இன்னொன்னும் அதுல வந்து மெயினா அந்த காஸ்டிசம் வச்சு பார்க்கும்போது அங்க அதுவும் ஒரு கேள்வியா எழுப்பப்படுது அந்த இடத்துல. தட் இஸ் கோவை இஷ்யூல பாக்குறப்போ. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் சொன்ன இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் அது சிட்டியோ வில்லேஜோ இல்லை ரூரல் ஒரு அர்பன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லாம எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இது இருக்கு. அப்ப நீங்க ஒரு 3 காரணம் சொன்னீங்க. ஒன்னு போதைப் பொருள் காரணமாக இருக்கணும், இன்னொன்னு மது காரணமா இருக்கணும், ரெண்டாவது பெண் சம்பந்தமான பெண் குழந்தைகள் சம்பந்தமா போகும்போது நீங்க அந்த பாயிண்ட், நாலாவது ஜாதியும் வச்சுக்கலாம் இல்லையா அதுல. அது இது வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஜரா உறுதி செய்யப்படாது. வந்து எப்படி போடுனா உங்களுக்கு அந்த ஆணவ கொலைகள்ல அந்த கான்செப்ட் போயிடுது உங்களுக்கு டோட்டலா மேக்ஸிமம். ஓகே, இதுல இந்த கேங்குக்குள்ள கூட ஜாதிவார் இருக்கும்ல, இருக்கு. பட் நமக்கு மேஜர் ரிப்போர்ட் ஆன கிரைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனை நோக்கி ரிப்போர்ட் ஆகல நமக்கு. பிட்வீன் குரூப்ஸ் அப்படின்னும் போது அதனை நோக்கி ரிப்போர்ட் அந்த அளவுக்கு நமக்கு டேட்டாஸ் இல்லை. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.